புலனாய்வு பிரிவின் மொழிபெயர்ப்பு கடமைகளில் முன்னாள் போராளிகள். இலங்கை விஜயம் தொடர்பான கோரிக்கைக்கு இலங்கை பதிலளிக்கவில்லை என்கிறது ஐநா மனித உரிமை ஆணையகம். விடுதலை புலிகளை மையப்படுத்தி 2 ஹிந்தி படங்கள். கூட்டமைப்புக்கு அஞ்சியே அரசாங்கம் வடக்கில் தேர்தலை நடத்தவில்லை என்கிறார் சுமந்திரன். இனி விரிவான செய்திகள். இலங்கை காவல்துறை திணைக்களத்தின் குற்றப் புலனாய்வு பிரிவின் 4ஆம் மாடியில் மொழிபெயர்ப்பு கடமையில் முன்னாள் போராளிகள் ஈடுபடுத்தப்படுவதாக தகவல் வெளிவந்துள்ளது. குடாநாட்டிலிருந்தும் வன்னியிலிருந்தும் விசாரணைக்கென பலரும் தொடர்ச்சியாக 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்ட வண்ணமே உள்ளனர். முன்னாள் போராளிகளின் குடும்பங்கள், நாட்டை விட்டு தப்பியோடியவர்களின் குடும்பங்கள் என பலரும் அழைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கான சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களாகவே முன்னாள் போராளிகள் ஈடுபடுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இவர்களில் சிலர் காணாமற் போனதாக கூறி குடும்பத்தவர்களால் தேடப்படுபவர்களாக இருப்பதாக தெரிய வருகிறது. அவர்களை ஆட்களை அடையாளம் காணும் பணிக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக விசாரணைக்காக சென்று வந்த குடும்பஸ்தர் ஒருவர் கூறினார். விடுதலை புலிகளுக்கு சொந்தமான உடைமைகளை தேடிக் கண்டுபிடிப்பதில் அரசு முழு அளவில் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறான தகவல்களை தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளிடமிருந்து பெற்றுவரும் படைத்தரப்பு பொதுமக்களிடமும் விசாரணை மேற்கொள்கிறது. இலங்கைக்கு விஜயம் செய்வது தொடர்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இதுவரை பதிலளிக்கவில்லை என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமை பேரவையின் 18வது கூட்டத்தின் பின்னர் இலங்கைக்கு பயணிப்பது தொடர்பான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட யோசனையில் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்த மனித உரிமை ஆணைக்குழு உதவ வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கம் நியமித்த நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் செய்யப்பட்டுள்ள பரிந்துரைகளை விசாரணைகளுக்கு அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்றும் இந்தியாவின் ஆதரவுடன் அமெரிக்கா கொண்டு வந்த அந்த யோசனையில் கூறப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலேயே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் இலங்கை செல்ல அனுமதி கோரியிருந்தது. எனினும் இலங்கைக்குள் செல்ல இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியை எதிர்பார்ப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் பேச்சாளர் ரோபர்ட் கோல்வில் தெரிவித்துள்ளார். வடக்கில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்று அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அண்மையில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தலைமையிலான குழுவினர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தபோது அந்நாட்டு ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டனும் இதனை வலியுறுத்தியிருந்தார். வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தி சிவில் நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமானதென்று இலங்கைக்கான அமெரிக்க தூதரக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வடக்கில் ஜனநாயக ரீதியான நிர்வாக கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். வடக்கில் தேர்தல் நடத்துவதை காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. 2010ஆம் ஆண்டில் ஜனாதிபதி பொதுத் தேர்தலை நடத்த முடியுமாயின் ஏன் வடக்கில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்று கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டில் நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கில் பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றியதால் அரசாங்கம் அச்சமடைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். வட மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றியீட்டி விடும் என்ற அச்சமே தேர்தல்கள் நடத்தப்படாமைக்கான காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வடக்கில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியும் அரசாங்கத்திடம் கூறியிருந்தது. சனத்தொகை மதிப்பீடு பூர்த்தியானதன் பின்னர் தேர்தல் நடத்தப்படும் என்று அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் என தம்மை கூறிக்கொண்டு தமிழ் வர்த்தகருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை கப்பமாக பெற முயற்சித்த 2 இளைஞர்களை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்றிரவு வெள்ளவத்தையில் கைது செய்துள்ளனர். தாம் கோரிய பணத்தை ஸ்ட்ரேலிங் பவுண்ட்களாக வழங்குமாறு சந்தக நபர்கள் வர்த்தகரை அச்சுறுத்தியுள்ளனர். இங்கிலாந்தில் வசிக்கும் இலங்கையர்கள் சிலரால் இந்த கப்ப நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் சந்தக நபர்கள் வர்த்தகரை அச்சுறுத்தி வந்துள்ளனர். வர்த்தகரின் மகன் இங்கிலாந்தில் கல்வி பயின்று வருகிறார். அவரது நண்பர்கள் சிலர் வர்த்தகரிடம் கப்பம் பெறும் திட்டத்தை செயற்படுத்தியிருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இங்கிலாந்தில் வசித்து வரும் சந்தக நபர்கள் புத்தளத்தில் உள்ள தமது நண்பர் ஒருவருக்கு இந்த திட்டம் தொடர்பான தகவல்களை வழங்கி சம்பந்தப்பட்ட வர்த்தகரிடம் பணத்தை கேட்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளனர்.
இதன் அடிப்படையில் புத்தளத்தில் உள்ள இளைஞர் பொலன்னறுவையில் உள்ள தமது நண்பருடன் இணைந்து திட்டத்தை அரங்கேற்றியுள்ளார். வர்த்தகருக்கு இங்கிலாந்திலிருந்து தொலைபேசி மூலம் அச்சுறுத்தி பணம் கோரப்பட்டுள்ளதோடு இலங்கையில் இருந்த இளைஞர்களும் அடிக்கடி அச்சுறுத்தி வந்துள்ளனர். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை மாதிபர் அனுர சேனநாயக்கவுக்கு கிடைத்த முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் காவல்துறை அधीक्षகர் RL ரணவீரவின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதேவேளை தலவத்துகுட பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாவை கப்பமாக பெற முயற்சித்த டொனால்ட் ரஞ்சித் என்ற பாதாள உலக குழு தலைவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சந்தக நபர் கப்பம் பெறச் சென்ற சந்தர்ப்பத்தில் விசேட அதிரடிப்படையினரால் கொழும்பு வெள்ளவத்தையை வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலி சந்தக நபர்கள் சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்காக 4 விசேட மேல் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்க சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நீதி அமைச்சின் தலைமையில் மன்னார், வவுனியா, அனுராதபுரம், வெலிக்கடை சிறைகளில் இந்த நீதிமன்றங்கள் ஸ்தாபிக்கப்படும் என்று புனர்வாழ்வு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்புத்துறை அமைச்சர் சந்திரசிறி கஜதீர தெரிவித்தார். சிறைகளில் 629 புலி சந்தக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்த பின்னர் குற்றவாளிகளாக இனங்காணப்படுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவுள்ளதோடு விடுதலை செய்யப்படுபவர்கள் புனர்வாழ்வு பயிற்சிக்கு உட்படுத்தப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, மன்னார் சிறைகளில் ஏற்படுத்தப்படவுள்ள மேல் நீதிமன்றங்கள் இம்மாதம் 26ஆம் தேதி திறக்கப்படவுள்ளதோடு வெலிக்கடை சிறைக்கான நீதிமன்றத்தை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டன. இதையடுத்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் மேல் நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளை மையப்படுத்தி 2 ஹிந்தி படங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. சிலோன் என்றும் ஜஃப்னா என்றும் இந்த படங்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை மையப்படுத்தி இந்த திரைப்படங்கள் வெளிவரவுள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல திரைப்பட இயக்குநர்களான சந்தோஷ் சிவன், சுஜித் சிர்கார் ஆகியோர் இந்த படங்களை இயக்குகின்றனர். நீண்டகாலமாக மனதில் இருந்த கதையை திரை வடிவில் கொண்டுவரவுள்ளதாக சந்தோஷ் சிவன் தெரிவித்துள்ளார். இதேவேளை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களுக்கு நிகரான தோற்றத்தை உடையவர்களை திரைப்படத்தில் நடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளதாக சுஜித் சிங்கர் தெரிவித்துள்ளார். யாழ் குடாநாட்டில் குற்றச்செயல்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் எண்ணிக்கை பாரியளவில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் 40% படையினர் குறைக்கப்பட்டுள்ளதாக யாழ் கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். பொதுமக்களின் நடவடிக்கைகளில் ராணுவம் தலையீடு செய்யவில்லை என்பதனை பிரதேச மக்கள் நன்கறிவார்கள். இதன் காரணமாக யாழ்ப்பாண பொதுமக்கள் ராணுவ படையினருக்கு நன்றி பாராட்டி வருகின்றனர். உயர் பாதுகாப்பு வலயங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த படையினர் கிரமமான முறையில் அகற்றப்பட்டு வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல் அதிகரித்துள்ளதாக வெளியான தகவல் பற்றி பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் காமினி டி சில்வா இந்த கருத்தையும் வெளியிடவில்லை. காவல்துறையினர் இந்த சந்தர்ப்பத்திலும் தமது கடமையிலிருந்து தவறவில்லை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். படையினர் நாட்டுக்காக ஆற்றிய சேவையை இலகுவில் மறந்துவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கு செல்லும் இலங்கை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது இந்தியாவின் கடமை என்றும் அதனை நிறைவேற்ற முடியாது போனால் உடனடியாக இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவிக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் ஜாதிக ஹில உரிமைய விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரெஜினோல்ட் குரே தனது அமைச்சு சம்பந்தப்பட்ட பணிக்காக தமிழகம் சென்றிருந்தபோது தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதால் தமிழக பாதுகாப்பு பிரிவினர் அமைச்சரை திருப்பி அனுப்பியுள்ளனர். அறிய கிடைத்த தகவலின்படி மாநில பாதுகாப்பு பிரிவினரால் அமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்க முடியாததால் அவரை திருப்பி அனுப்பியுள்ளனர். இது தமிழகத்தில் நடந்த முதல் சம்பவம் அல்ல. தமிழகத்துக்கு செல்லும் இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ராஜதந்திரிகள் பொதுமக்களுக்கு தொடர்ந்தும் எதிர்ப்புகளை வெளியிடுவது, வன்முறையை ஏவி விடுவது உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதுகுறித்து இந்திய மத்திய அரசாங்கம் போதிய கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. நாம் அறிந்த வகையில் தமிழகம் என்பது இந்தியாவின் ஒரு பகுதியே அன்றி தனி நாடல்ல. இது இந்திய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாநிலமாகும். இந்தியாவுக்கு செல்லும் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டியது இந்தியாவின் கடமையாகும்.
இதனை நிறைவேற்றவில்லை என்றால் இந்தியா தனது பொறுப்பை தட்டிக்கழித்து வருகின்றது என்பதே அர்த்தமாகும். அவ்வாறு இருக்குமாயின் பாதுகாப்பற்ற நாடாக இந்தியாவை பெயரிட வேண்டுமென்றும் ஜாதிக ஹெல உரிமைய கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.